ஃபைனாக அரைச்ச பொடி ஆகிடுங்க. இல்லை சார் பொடினா கொஞ்சம் ஈஸி சார். அப்போ அந்த பொடியும் வந்துருச்சு. சுண்டவத்தல் சாதப்பொடி, சுக்கு சாதப்பொடி, பிரண்டை சாதப்பொடி. அரிசியில் பார்த்தோம் சார், கருப்பு கவுனி இட்லியில் செஞ்சு சாப்பிட்லான்னு சொன்னீங்க. பார்க்க கருப்பாக இருக்கே சார், என்ன சார் பண்ணலாம்? சாப்பிட்டா நல்லதுமா? சாப்பிட முடியல சார். அரிசி கஞ்சியும் சாப்பிட முடியாது சார். இப்போ என்ன தான் பண்ண முடியும்? நான் அப்புறம் யோசித்தோம், கருப்பு கவுனி சூப்பாக மாற்றிருங்கன்ட்டோம். கருப்பு கவுனியை வறுத்து பவுட்ரு பண்ணிவிட்டு தக்காளி பூண்டு ஜீரகம் இஞ்சிலாம் போட்டு வேக வச்சு கருப்பு கவுனி சூப்பு, இரும்பு சத்தை அதிகமாக்கக்கூடியது. மாப்பிள்ளை சம்பா சூப்பு, மாப்பிள்ளை சம்பா வறுத்து பவுட்ரு பண்ணிவிட்டு தக்காளி பூண்டு ஜீரகம் இஞ்சி, அதான் ஃபார்முலா. மாப்பிள்ளை சம்பா தக்காளி பூண்டு ஜீரகம் இஞ்சி வேக வச்சு மாப்பிள்ளை சம்பா சூப்பு. அது கர்ப்பப்பைக்கான சூப்பு. பூங்கார் அரிசி சூப்பு, பூங்கார் அரிசியை வறுத்து பவுட்ரு பண்ணிவிட்டு தக்காளி பூண்டு ஜீரகம் இஞ்சிலாம் போட்டு நல்லா வேக வச்சு அது சூப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு முறையை மாற்றி, அதே போல் மூட்டு வலிகளுக்கு கால்சியத்தை அதிகப்படுத்தக்கூடிய அந்த மூங்கில் அரிசி சூப்பு. மூங்கில் அரிசியை வறுத்து பவுடர் ஆக்கி 30 வருஷம் ஆகும். மூங்கில் அரிசி விளையாட்டுக்கு 30 வருஷம் ஆகும். எலும்புகளை வலிமைப்படுத்தக்கூடியது, நரம்புகளுக்கு நல்ல உணவு மூங்கில் அரிசி. அதை சூப்பாக மாற்றி நாம் குடிக்கலாம். இப்படி ஒவ்வொரு நோய்க்குமே அந்த உணவை மருந்தாக மாற்றி நாம் உண்ணும்போது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளின் அளவை படிப்படியாக கணிசமாக குறைக்க முடியும். இதை தான் நம்ம உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்கிறோம். அதுதான் நமது ஸ்ரீ ஜெயரங்கா மருத்துவமனையில் 20 வருடங்களாக பல நோய்களுக்கு உள்நோயாளிகள் வெளிநோயாளிகள் என்று உணவு முறைகளை மாற்றி பல நபர்களுக்கு மருந்துகளை குறைத்துள்ளோம். அதே போல் நாள்பட்ட நோய்களுக்கு அங்கேயே தங்க வைத்து உணவு முறைகளை மாற்றி இயற்கை மருத்துவ சிகிச்சைகளை கொடுப்பதன் மூலமாக அந்த நோயின் தீவிரத்தை குறைத்து, உதாரணமாக கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸோட அளவு குறைச்சிருக்கோம். நிறைய பேருக்கு டயாலிசிஸ் இல்லாமல் சிகிச்சை கொடுத்துருக்கோம். மருத்துவமனையில் தங்கி அதுக்கான சிகிச்சைகள் எடுக்கணும். அதுக்கு டிஸ்க் ப்ரோலாப்ஸ், கழுத்தில் இடுப்பில் சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு சூழல். அந்த சவ் அழுத்தத்துக்கு சர்ஜரி பண்ணி தான் ஆகணும்னு சொல்லக்கூடிய கேஸை மோர் தென் 500 கேஸ்க்கு மேலே வித்தவுட் சர்ஜரி பண்ணியிருக்கோம். ஆஸ்மாவுக்கு இன்ஹேலர் யூஸ் பண்ணோம், பஃப் யூஸ் பண்ணணும்னு சொல்ல கேஸை வித்தவுட் இன்ஹேலர், தும்மல், டஸ்ட் அலர்ஜி, அந்த ஆஸ்மாவிற்கு இன்ஹேலர் இல்லாமல் இயற்கை மருத்துவ சிகிச்சைகளும் உணவு முறைகளும் பயிற்சிகளும் உண்டு. நாள்பட்ட தோல் நோய்கள், குழந்தையின்மை, குறிப்பாக சுகரால் கால் கட்டவரல் எடுக்கணும்னு சொன்ன கேஸை நிறைய கேஸை கட்டவரல் எடுக்காமல் குணப்படுத்தக்கூடிய சூழல் இயற்கை மருத்துவமனைகளில் உண்டு. ஸோ இது போல் தைராய்டுக்கு ஒரு உணவு முறை. தைராய்டு வந்ததுன்னா வாழ்நாள் முழுவதும் மருந்து சாப்பிடணும். ஆரம்பத்தில் 25 mcgயில் ஆரம்பித்து 50 mcg, 75 mcg, 100 mcg, 125 mcg வரையும் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த தைராய்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முழு எலுமிச்சை பழச்சாறு, ஒரு முழு எலுமிச்சை பழத்தை தோல், விதை, சதை ஒன்றாக மிக்சியில் அரைத்து வடிகட்டி 30 மில்லி ஒரு 100 மில்லி தண்ணீரோட கலந்து காலையில் குடிக்கும்போது படிப்படியாக அந்த தைராய்டோட அளவு குறையும், TSH வேல்யூ குறையும், மருந்துகளை படிப்படியாக கணிசமாக குறைக்க முடியும். அதற்கான ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் சின்லாக். தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஒரு பயிற்சி. எல்லாம் பண்ணலாங்களா? இன்னொரு 5 நிமிடத்தில் முடிச்சிடலாம். என்னுடைய வகுப்பை அடுத்த நிகழ்வுலாம் இருக்குது. தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு அதை சரி செய்வதற்கான ஒரு பயிற்சி. அதுக்கடுத்து இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக செஞ்சோம்னா சன் சூப்பர் சிங்கரில் முதல் பரிசு வாங்கிடலாம். டான்சில் ப்ராப்ளம் வராது. பண்ணிடலாங்களா? நல்ல மூச்சு உள்ளெழுத்து மூச்சு காட்டு வெளியிடும் போது மூச்சு அடக்கிய நிலையில் ஒரு 10லேருந்து 20 நொடிகள் வச்சுருக்கலாம். 10 நொடிகள் செய்யலாம். ஒரு தடவை எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். மூச்சு காற்று நல்லா உள்ளெழுங்க. ஜலந்தர பந்தம், இந்த பயிற்சியின் பேர் ஜலந்தர பந்தன் பேர். மூச்சு காற்று உள்ளெழுத்து வெளிவிடும் போது இந்த தாடையை தொண்டைக்குழியில் வச்சு லாக் பண்ணுங்கள். மூச்சு காற்று அடக்கிய நிலையில் 10 எண்ணிக்கை. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 ரிலீஸ் பண்ணுங்கள். இது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணலாம், டைம் எடுத்து பண்ணலாம். ஸோ இறுதியாக எல்லாத்துக்கும் நினைவாற்றலை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் 2-3 கொஸ்டின்ஸ் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க, வியாதியை பற்றி கேளுங்க, அதுக்குள்ள உணவு முறைகளை நான் சொல்கிறேன். ஆமாம், ஓகே சார். நினைவாற்றலை அதிகப்படுத்தக்கூடிய பயிற்சி, மெமரி பவரை பூஸ்டப் பண்ணுமா? யாருக்கெல்லாம் நினைவாற்றல் அதிகமாக வேணும்? ஆமாம், தலைமையில் தொப்பி போட்டிருப்போம்,
எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருப்போம். கண்ணாடி போட்டிருப்போம் இங்கே நெத்தியில், எங்கே இருக்குன்னு தேடுவோம். சாவியை பாக்கெட்டில் போட்டிருப்போம், எங்கே இருக்குன்னு தேடுவோம். நேற்று தான் சார் நல்லா படித்தேன், காலையில் வந்து எப்படி சார் கரெக்டாக சொல்கிறீங்க. ஸோ அந்த மெமரி பவரை பூஸ்டப் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு முத்திரை பயிற்சி ஹாக்கினி முத்ரா. ஹாக்கினி முத்ரா உங்கள் கட்டை விரலை, இந்த நுனி விரலை எல்லாத்தையும், எல்லா விரல்களையும் ஒன்றாக சேர்த்து இப்படி வச்சிங்க. 10 நிமிஷம் அப்படியே வச்சுருக்கணும். மூளையோட நரம்பு முடிச்சுகள் இங்கே முடியுது ஃபிங்கர் டிப்ஸில். இது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸ். இந்த பயிற்சி செய்வதன் மூலமாக மூளையின் செயல்திறன் தூண்டப்பட்டு நினைவாற்றல் அதிகமாகும், மெமரி பவர் நல்லா பூஸ்டப் ஆகும். ஆகவே இது மாதிரியான எளிமையான பயிற்சிகள் எல்லாம் உண்டு. இயற்கை உணவு முறைகள் உண்டு. நம்ம உடலை சுத்தம் பண்ணுறதுக்கு வண்டியெல்லாம் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். சர்வீஸ் பண்ணுறோமா இல்லையா? 6 மாதத்துக்கு ஒரு தடவை. ஆனால் நம்ம உடம்பை வந்து சர்வீஸ் பண்ணுறதே இல்லை. உடலை சுத்தம் செய்யக்கூடிய முறையை டீடாக்சிஃபிகேஷன் என்று சொல்வார்கள், நச்சுத்தன்மை நீக்கம் என்று சொல்வார்கள். அந்த நச்சுத்தன்மை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவ முறைகளில் நீராவி குளியல், வாழை இலை குளியல், புற்றுமண் குளியல். எங்கே இயற்கை மருத்துவம், பல்வேறு ஏரியாவிலேருந்து வந்திருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவமனைகளுக்கு சென்று நீங்கள் ஒரு நாள் தங்கி இயற்கை உணவுகளை உண்டு மசாஜஸ், நீராவி குளியல், வாழை இலை குளியல், புற்றுமண் குளியல், இது போன்ற சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக 1 வருடம் நம் உடலை புத்துணர்வாக வைத்துக்கொள்ள முடியும். வண்டியெல்லாம் சர்வீஸ் பண்ணி 6 மாதம் நல்ல கண்டிஷனில் இருக்கான்னு பார்க்குறோம், ஆனால் நம்ம உடம்பு கண்டிஷனை பார்க்க மாட்டேன்றோம். ஸோ அதனால் இந்த இயற்கை மருத்துவம் என்பது நோய்கள் வந்த பின்னும் நோய்கள் வருவதற்கு முன்பும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிகிச்சை முறை. நல்ல உணவு முறை, நல்ல உணவுகளை மாற்றும், நல்ல உடல்நிலையை மாற்றும். அன்னம் போல் எண்ணம், எண்ணம் போல் வாழ்வு. ஸோ காலெரிச்சல் உள்ளது, சர்க்கரை எனக்கு 360 தீர்வு. ஏற்கனவே நான் சொன்னேன், சர்க்கரைக்கான தீர்வு முளைக்கட்டிய வெந்தயம் டெய்லி சாப்பிட்ணும். அடுத்து நெல்லிக்காய், கருவேப்பிலை, பாவக்காய். ஒரு நெல்லிக்காய், இவ்வளோ கருவேப்பிலை, கொஞ்சம் பாவக்காய் போட்டு மிக்சியில் அரைத்து வடிகட்டி கொஞ்சம் மிளகு பொடி, மஞ்சள் பொடி, இந்துப்பு போட்டு குடிச்சிட்டு வரலாம். முளைக்கட்டிய பாசிப்பயிறு, காலையில் முளைக்கட்டிய பாசிப்பயிறு எடுத்துக்கிட்டு சில பழங்களை எடுத்துக்கலாம். காலையில் டிஃபனை கட் பண்ணிவிட்டு பப்பாளி, கொய்யா, ஆப்பிள், சாத்துக்குடி இது போன்ற பழங்களை நீங்கள் என்ன கிடைக்குமோ அதை சாப்பிட்லாம். முளைக்கட்டிய இப்போ எதுவுமே கிடைக்கலாம், முளைக்கட்டிய நீங்கள் அதெல்லாம் அதிகமாக இருக்குது, ரேட் அதிகமாக இருக்குன்னா முளைக்கட்டிய பாசிப்பயிரை சேலட் மாதிரி போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா வெயிட் லாஸ் ஆகும் சர்க்கரை இருக்கவங்களுக்கு. ஸோ முளைக்கட்டிய பாசிப்பயிரை சேலடாக எடுத்துக்கொள்ள முடியும் சில காய்கறிகளை சேர்த்து. மதிய உணவு மாப்பிள்ளை சம்பா அரிசி வாரத்துக்கு 2 நாள், கம்பு களி வாரத்துக்கு 2 நாள். உத்தர் கர்நாடகா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோள ரொட்டி அதிகமாக பயன்படுத்துவாங்க. சோளம் வந்து சர்க்கரையின் அளவு குறைக்கும். உத்தர் கர்நாடகா ஸ்டேட்டில். ஆகவே சோளம் சம்பந்தப்பட்ட உணவுகள் நல்ல உடல் ஊட்டத்தை கொடுக்கக்கூடியது, சர்க்கரையின் அளவை குறைக்கக்கூடியது. ஸோ இதை வந்து 1 நாள் 2 நாள் மட்டும் நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடக்கூடாது. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணால் தான் வந்து ஒரு 6 மாதங்களில் மருந்தின் அளவை குறைத்து மருந்தே இல்லாமல் நமக்கு சர்க்கரை கட்டுக்கோப்பில் கொண்டு வர முடியும். 360 சர்க்கரையின் அளவு இது கண்டுக்காமல் விடும்போது தான் 4 பாதிப்புகள் வரும். கண்கள் பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு, இரத்த குழாய்கள் பாதிப்பு, கிட்னி பாதிப்பு. ஸோ அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்தராக வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க, நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இந்த கன்சல்டேஷன் டாக்டர், இயற்கை மருத்துவர்கள் அங்கே இருக்காங்க. யாராவது உங்களுக்கு ஒரு பர்டிகுலராக உங்களுக்கு உடல்நிலைக்கு தகுந்தாற் போல் அதுக்கான தீர்வு வேணும் அப்படின்னா இயற்கை மருத்துவர்களை நீங்கள் அணுகலாம். ஸோ அந்த காலில் கூடிய நீர்க்கோத்தலை குறைப்பதற்கு ஒரு எளிமையான பயிற்சி. நிறைய பேருக்கு இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கும். வெரிகோஸ் வெயின், கால் வீக்கம், கால்லாம் நரம்பு சுண்டி இருக்குது சார் நைட்டு தூங்கும்போது. ஸோ அதுக்கு எளிமையான ஒரு பயிற்சி இருக்குது. அந்த பயிற்சியை சொல்கிறேன். அப்படியே எழுந்து நில்லுங்க, எல்லாம் எழுந்து நில்லுங்க. காலை கொஞ்சம் அகலமாக வச்சுட்டு அப்படியே குதிகாலை மேலே உயர்த்துங்க, 2 காலையும் கீழே இறக்குங்க. 10 முறை செய்யுங்க. ஸோ இந்த பயிற்சி செய்கிறதால இவங்க ஏதாவது சப்போர்ட் வச்சு கூட ஜன்னலை பிடிச்சி கூட செய்யலாம். இந்த பயிற்சி வந்து கால் வீக்கத்தை குறைக்கும், ரிவர்ஸ் பிளட் சர்க்குலேஷன் என்ஹான்ஸ் பண்ண, வெயின் சர்க்குலேஷன், சிறையில் அந்த சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்து இந்த வெரிகோஸ் வெயின் உள்ளவங்க கீழே வந்து 4 ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து கபத்தை உண்டு பண்ணக்கூடிய உணவுகளை நாம் குறைக்க வேண்டும். கபத்தை உண்டு பண்ணக்கூடிய உணவு வாழைப்பழம்,
வாழைப்பழத்தை சாப்பிட சொன்னீங்களே சார், திடீர்னு வேணான்ட்டீங்களே, இந்த பிரச்சனைக்கு ஒத்து வராது. வாழைப்பழம், திராட்சை, சர்க்கரை, பால், குளிர்ச்சியான ஆகாரங்களை தவிர்த்திடணும். அடுத்து ட்ரை ஒத்தடம் கொடுக்கணும். தவிடு இருக்குது பார்த்தீங்களா, தவிடை வந்து ஒரு தோசைக்கல்ல சுட வச்சு நெஞ்சு முதுகெல்லாம் ஒத்தடம் கொடுக்கணும். சளி இருக்கவங்களுக்குலாம் குழந்தைங்களாம் செஞ்சோம்னா சளி கரைஞ்சி வரும். ஸோ இந்த ஆஸ்மாவிற்கான சில பிரத்யேகமான சில மூச்சு பயிற்சிகள் உண்டு. மருத்துவர்கள்ட்ட கேட்டால் பயிற்சி மருத்துவர்கள் இருக்காங்க, அவங்க சொல்லி தருவாங்க. இதற்கு இயற்கை மருத்துவ சில சிகிச்சைகளும் உண்டு. குறிப்பாக வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சளியை கொல்லக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட வேண்டும். சளியை கொல்லக்கூடியது கொள்ளு, சளியை கொல்லக்கூடியது கொள்ளு, சளியை கரைக்கக்கூடியது ஆஸ்மாவுக்கு மிகச்சிறந்த உணவு கொள்ளு. கொள்ளு, தக்காளி, பூண்டு, ஜீரகம், இஞ்சி போட்டு நல்லா வேக வைத்து மிக்சியில் அரைத்து சூப் மாதிரி குடிக்கலாம். சளியை கரைக்கக்கூடியது. அடிக்கடி குழந்தைங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாங்க. வீசிங் வந்துருச்சு, நெபுலைசர் வச்சுட்டேன், சளி பிடிச்சிருச்சு, காய்ச்சல் வந்துருச்சுன்னு. வாரத்துக்கு 3 நாள் கொள்ளு சூப்பு கொடுத்தோம்னா சளி பிடிக்காது, காய்ச்சல் வராது, டான்சில் ப்ராப்ளம் வராது. முருங்கைக்கீரை சூப்பு. அடுத்து முருங்கைக்கீரை சூப்பு சளியை குறைக்கக்கூடியது. முருங்கை வைத்தவர் வெறுங்கையோடு போவார் என்பது பழமொழி. எல்லா ஊட்டச்சத்துமே உள்ளது முருங்கைக்கீரை. அதற்கான பிரத்யேகமான சில யோகாசன பயிற்சிகளும் சில அக்குப்ரெஷர் புள்ளிகளை தூண்டுவதன் மூலமாக இன்ஹேலர் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஆஸ்மாவிலேருந்து விடுபடலாம்.